வெல்கம் டு தி ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் பார்த்த ஞாபகம் இல்லையோ. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்ன்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த மீ டூ மூமெண்ட் உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? இந்த மூமெண்ட் வந்தப்ப நம்மள பலர் என்ன நினைச்சோம்? இட் இஸ் அ வெல்கம் மூமெண்ட், பட் ஸ்டில் we were not prepared for it. இப்போ நடந்தப்பவே நம்ம we were not preparedனா இந்த கான்செப்டை வச்சு 1971லயே ஒரு படம் எடுத்திருக்காங்கன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், கே பாலச்சந்தர் எழுதி டைரக்ட் பண்ண ஒரு படம் தான் அது. கே பாலச்சந்தர்னு சொன்னோடனே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல அவுட் ஆஃப் த வேர்ல்டா இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் மேட்ச் பண்ற மாதிரி இந்த படம் இருக்குதான்னு கேட்டா எஸ், 100க்கு 100 இருந்துச்சுன்னு தான் சொல்றேன். இதுல இருந்து நிறைய பேர் இந்த படத்தோட டைட்டில கெஸ் பண்ணிருப்பீங்க. கெஸ் பண்ண முடியாதவங்களுக்கு எஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் பேரு 100க்கு 100. சரி, இது ஒரு மீ டூ பத்தின படம். பாய்ஸ் எல்லாம் எப்படி ஒழுங்கா நடந்துக்கணும், கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி அவங்களை பத்திரமா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இதை பத்தி லெக்சர் அடிக்க போறாங்க. இதானே கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ காட் இட் ராங். ஏன்னா இந்த படத்தோட சென்ட்ரல் தீம் மீ டூ கிடையாதுங்க. இந்த படத்தோட சென்ட்ரல் தீம் பேரண்டிங். எஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் பேரண்டிங்கும் அது ஏற்படுத்துகிற தாக்கத்தை பற்றின கதை இது. சின்ன வயசுல இந்த இங்கிலீஷ் எஸ்ஏஸ்லாம் கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்ன்ற எஸ்ஏ டைப்பெல்லாம் நம்ம எழுதியிருப்போம். அதே மாதிரி இங்கே இந்த கான்செப்ட் நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் காட்டியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற ஃபேமிலி ஸ்ரீவித்யாவோட ஃபேமிலி. ஸ்ரீவித்யாவுக்கு அப்பாவா ஆர்எஸ் மனோகர் நடிச்சிருக்காரு. அவரோட வியூஸ் ஆன் பேரண்டிங் இப்படி இருக்கு. குழந்தைகளை ரொம்ப கண்டிச்சு வளர்க்க கூடாதுமா. குழந்தைகளுக்கு பெற்றோர்களிடத்துல பயமே இருக்கக்கூடாது. அந்த பயம் போ விருப்பத்தான் வளர்க்கும். நம்ம ரெண்டாவது பார்க்குற ஃபேமிலி விஜய் லலிதாவோட ஃபேமிலிங்க. அவங்களுக்கு அப்பாவா விஎஸ் ராகவன் நடிச்சிருக்காரு. அவரோட வியூஸ் ஆன் பேரண்டிங் இப்படி இருக்கு. அப்படி இல்ல இல்ல டாடி, அவர் ரொம்ப நல்லவரா தான் தெரியுது. இஸ் a nice man. ஸோ இப்படி 2 டிஃப்ரெண்ட் பேரண்டிங் ஸ்டைலில் வளர்ந்த குழந்தைங்க பிற்காலத்தில் அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்க்கு ஜெய்சங்கரை எப்படி பலியாட ஆக்குறாங்கன்றது தாங்க கதை. எனக்கு எதிரிங்க இருப்பாங்கன்னு இதுவரைக்கும் நான் எண்ணி பார்க்கவே இல்லப்பா. இப்பெல்லாம் சில படம் வருது, அதாவது ஒரு ப்ரொஃபஸருக்காக என்டையர் காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன வேணா பண்ணுவோம், வி லவ் யூ, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் வச்சு படம் வருது. பட் இதுக்கெல்லாம் விதை போட்டது யாரு? எஸ், நம்ம கே பாலச்சந்தர். ஏன்னா இந்த படத்துல ஜெய்சங்கர் பிரகாஷ்ன்ற ஒரு கேரக்டர் பிளே பண்றாரு. யார் இந்த பிரகாஷ்னு பார்த்தா அவர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிலவட், ஸ்மார்ட், ஹேண்ட்ஸம், ஹைலி டிசிப்ளின்ட் மேத்ஸ் ப்ரொஃபஸர். அவர் எந்த அளவுக்கு ஸ்மார்ட் அண்ட் செல்ஃப் டிசிப்ளினோட இருந்திருந்தாருன்னா சீனியர்ஸ் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி இவரை இந்த யங் ஏஜ்ல அந்த டிபார்ட்மெண்டோட ஹெட்டா ஆக்கியிருக்காங்க. 1 1 2ங்கிறா சரியான கணக்கு. ஆனா 1 2க்கு சமம்னு கணித முறைப்படியே நான் நிரூபிச்சேன். ஸோ இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ரெஸ்பெக்ட், லவ் எல்லாம் ஏர்ன் பண்ணி வச்சிருக்க ஜெய்சங்கர் மேல ஒரு அலிகேஷன் வருது. என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணாருன்னு ஸ்ரீவித்யா அவர் மேல ஒரு அலிகேஷன் சொல்றாங்க. சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, உடம்புல என்னமா இது காயம், ஏன் அப்படி முடிச்சு பாக்குறேன்? அந்த காலேஜோட பிரின்சிபலா வர ஜெமினி கணேசனும் இந்த அலிகேஷன்ஸ்லாம் என்னன்னு இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அதாவது இந்த சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற அன்னைக்கு என்ன நடந்தது உண்மையிலேங்கிறத பத்தி ஸ்ரீவித்யா ஒரு வெர்ஷன் சொல்றாங்க, ஜெய்சங்கர் ஒரு வெர்ஷன் சொல்றாங்க. இந்த 2த்துலயுமே எது காமனா இருக்குன்னா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீவித்யாவை வெயிட் பண்ண சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போனதுக்கு அப்புறம் கதவையும் விண்டோஸையும் ஜெய்சங்கர் மூடுறாரு. இது மட்டும் தான் ஒரு காமன் எலிமெண்ட். இதை பார்த்ததுக்கு ஒரு ஐ விட்னஸ், ஒரு பியூன் கூட இருக்காரு. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறதுல 2 பேருமே வேற வேற மாதிரி சொல்றாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஜெமினி கணேசன் இல்ல ஜெய்சங்கர் சொல்றதுல தான் நியாயம் இருக்கு, நீ எனக்கு தோணுதுங்கிறதுனால நான் இந்த இன்வெஸ்டிகேஷனை ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஸ்ரீவித்யாவோட அப்பா வர ஆர்எஸ் மனோகருக்கு அதுல விருப்பம் இல்லை. அவர் இந்த விஷயத்த நான் போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போவேன்னு சொல்லி இந்த கேஸ் அவங்க சிபிஐக்கு மாத்துறாங்க. இந்த கேஸ் சம்பந்தமாக வேண்டியது நீங்க உடனே கவனிக்கலாம். ஸோ 2 சிபிஐ ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. கிணற வெட்ட பூதம் புறப்பட்ட கதையா இவங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப தான் அந்த கிளாஸில், அதாவது ஜெய்சங்கர் கிட்ட ஸ்டூடெண்ட்டாக படிக்கிற இன்னொரு பொண்ணும் அவர் மேலே ஒரு அலிகேஷன் சொல்கிறாங்க. அதாவது யாருக்குமே தெரியாமல் அவங்க நோட் புக்கில் இவர் ஒரு லவ் லெட்டர் வச்சு கொடுத்துருக்காருன்ட்டு. ஒரு வாத்தியார் எழுதுற கடிதாசியா இது, பொறுக்கி மாதிரி தான் எழுதியிருக்கான். இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த போலீஸ் ஆஃபீஸர் ஜெய்சங்கரோட கேரக்டரை பத்தி விசாரிக்கிறதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷனை அழகா அவர் ரெண்ட் பண்ணியிருக்க ஹவுஸோட ஓனரான விஎஸ் ராகவனும் அவரோட பொண்ணு கிட்ட நடத்துறாங்க. விஎஸ் ராகவன் சொல்றாரு ஜெய்சங்கர் மேல இருக்க அலிகேஷன்ஸ்ல உண்மை இருக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாதுன்ட்டு. இதே விஷயத்தை தான் அவரோட பொண்ணான விஜயலலிதாவும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க சொல்ற காரணம் அவருடைய குழந்தை வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கு.
கேட்ட உடனே அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் ஜெய்சங்கர் நம்ப எல்லாருமே ஷாக் ஆயிடுறோம். ஆனா வழக்கம் போல இந்த அலிகேஷனையும் ஜெய்சங்கர் மறுக்க தான் செய்யறாரு. இப்படி 3 அலிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா நமக்கே தோண ஆரம்பிக்குது ஒருவேளை இதுல ஏதாவது உண்மை இருக்குமோன்ட்டு. இதே சந்தேகம் தான் ஜெய்சங்கரை கல்யாணம் பண்ணிக்க போற லக்ஷ்மிக்கும் வருது. ஆனா இந்த ஹோல் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்ல ஜெய்சங்கர் மேல கொஞ்சம் கூட ட்ரஸ்ட் லூஸ் பண்ணாதது நாகேஷ் மட்டும் தான். அதாவது நாகேஷ் யாருன்னு பார்த்தா லக்ஷ்மியோட அண்ணனா வராரு. அவரும் ஜெய்சங்கரோட ஒரு ஸ்டூடெண்ட் தான். நீங்க ஒரு புத்திசாலி. போகும்போது எங்க அப்பா கிட்ட இத சொல்லிருக்காங்க. சோ அவரும் லக்ஷ்மியும் சேர்ந்து இந்த பெண்கள் சொன்ன அலிகேஷன்ஸ்ல ஏதாவது உண்மை இருக்கான்னு கண்டுபிடிக்க போறாங்க. முதல்ல உங்க விஜயலலிதா சொன்ன கேஸை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. உண்மையா சொல்லணும்னா அந்த 2 போலீஸ் ஆபீசர்ஸை விட இவங்க நல்லாவே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அதனால உண்மையையும் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க இப்படி துப்பறியறப்பதான் அவங்களுக்கு தெரியுது விஜயலலிதாக்கு ஏற்கனவே ராபர்ட்னு ஒரு லவர் இருந்திருக்காரு. அந்த லவரோட பேபி தான் அவங்க இப்ப வந்து கேரி பண்றாங்கன்னு தெரியுது. காதலிக்கிறவங்க தான் இப்படி கண்டத்துல கிறுக்குவாங்க. யார் அந்த ராபர்ட்? இந்த ராபர்ட் யாருன்னு பார்த்தா ஒரு குவாரியில கல் உடைக்கிறவரா இருக்காரு. இந்த விஷயத்த விஜயலலிதா அவங்க அப்பா கிட்ட சொன்னா அவங்க அப்பா இவங்களோட பல்ல உடைச்சிடுவாங்கன்றதுனால இந்த பழி அழகா தூக்கி ஜெய்சங்கர் மேல போட்டிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து எனக்கு எதிராக சதி செய்யறாங்க. 3 குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டு இல்லைன்னு ஆயிடுச்சு. பட் இன்னும் 2 குற்றச்சாட்டு அப்படியே தான் இருக்கு. அண்ட் ஜெய்சங்கர் இன்னும் ஜெயில தான் இருக்காரு. அவரோட டிஃபென்ஸ்க்கு மணி கலெக்ட் பண்றதுக்காக அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் நடத்தி நிதி திரட்டுறதுக்காக முயற்சி பண்றாங்க. இதுக்கு ப்ரிப்பேர் பண்றப்பதான் நாகேஷ்க்கு தெரிய வருது அவரோட ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்மள பலருக்கு இருக்க பிரச்சனை இருக்கு. அதாவது வல்லினம் இடையினம் தகராறு. உங்களுக்கு புரியணுமா? பெரிய ராவுக்கு பதிலா சின்ன ரா போட்டிருந்துச்சு. ஜெய்சங்கர் எழுதுனதா சொன்ன லவ் லெட்டர்லயும் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தது. இந்த வல்லினம் இடையினம் பயங்கரமா குளறுபடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஒருவேளை இந்த பையன் தான் அந்த லெட்டரை எழுதியிருப்பாரா நாகேஷ்க்கு தோணுது. அதனால நாகேஷ் வந்து அந்த டிராமா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பையனை போட்டு மிரட்டுறதுல அந்த பையன் உண்மையை ஒத்துக்கிறான். அதாவது இவன் தான் வந்து அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கான். அது ஜெய்சங்கரோட லெட்டர் ஹெட்லயே அவரோட டைப்ரைட்டர்லயே டைப் பண்ணி அவருக்கே தெரியாம அந்த கிளாஸ் நோட் புக்குள்ள வச்சிருக்காரு. இந்த கிளாஸ் நோட் புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போய் ஜெய்சங்கர் மாட்டிக்கிட்டாரு. இதெல்லாம் செஞ்ச இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்லைங்க, வைஜி மகேந்திரன் தான். வைஜி மகேந்திரன் யாருன்னு பார்த்தா இந்த கதைப்படி அவர் ஸ்ரீவித்யாவோட அண்ணா. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் இப்படி இருக்கலாம், குடும்பமே இப்படிதான் இருக்குமான்ற கேள்வி இந்த படம் பார்த்து முடிக்கிறப்ப நமக்கு தோணுது. என்ன மன்னிச்சிருங்க சார். மொத்தமா இந்த 3 அலிகேஷன்ல 2 அலிகேஷன் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆனா இந்த கதையும் இந்த பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறதுக்கான மூல காரணமா இருந்த இந்த ஃபர்ஸ்ட் அலிகேஷன் ஸ்ரீவித்யாவோட அலிகேஷன் இன்னும் அப்படியே தான் இருக்கு. தன்னோட பக்கம் இருக்க உண்மையை சொல்றதுக்காக மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அதே கிளாஸ் ரூம்ல ஸ்ரீவித்யா கூட அன்னைக்கு நடந்ததா சொல்லப்பட்ட சம்பவத்தை திருப்பி ரீஇனாக்ட் பண்றாங்க. இந்த ரீஇனாக்ட் பண்றப்பதான் தெரிய வருது ஜெய்சங்கர் நிஜமாவே ஒரு தப்பும் செய்யலன்ட்டு. எந்த தப்புமே செய்யாத ஜெய்சங்கர் மேல எதுக்கு ஸ்ரீவித்யா அப்படி ஒரு பழிய போட்டாங்கன்னு நம்மளுக்கு தோணும். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ஜெய்சங்கர் மேல ஸ்ரீவித்யாவுக்கு லவ் இருந்திருக்கு. அவருக்கே தெரியாம அவரோட ஒரு போட்டோவை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. கிளாஸ் நடக்கிறப்ப கிளாஸ் கவனிக்காம அவங்க இந்த போட்டோவை பார்த்து இருந்திருக்காங்க. இது ஜெய்சங்கருக்கு தெரிய வந்துருச்சு. அதனால கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவரை தனியா கூப்பிட்டு வச்சு திட்டிருக்காரு. திட்டினதோட இல்லாம அவருக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் ஆக போறதையும் இந்த போட்டோவை ஸ்ரீவித்யா தான் எடுத்து வச்சிருந்தாங்க நோட்டீஸ் போர்ட்ல ஒட்ட போறதாவும் அவர் சொல்லி மிரட்டுறாரு. இந்த போட்டோ அவங்க கிட்ட தான் இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரிய வந்துச்சுன்னா இவங்களுக்கு ரொம்ப ஹியூமிலியேட்டிங்கா போயிடுது. திங் வில் ரூயின் ஹர்ங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை ஸ்ரீவித்யா வந்து ஜெய்சங்கர் மேல சொல்லியிருக்காங்க. ஒரு புறாவுக்கு போறா, ஒரு போட்டோக்கு இத்தனை அக்க போறா, அப்படி அது என்னதான் போட்டோன்னு பார்த்தா இந்த மாதிரி போட்டோஸை இப்ப எல்லாருமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல அவங்களே அப்லோட் பண்றாங்க. அதனால இதுல பெருசா என்ன இருக்குன்னு நமக்கு தோணலாம். பட் இந்த கதை 1970s நடக்குது. அந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு போட்டோ ஒரு பொண்ணு வச்சிருக்கிறது கண்டிப்பா ஸ்கேண்டலஸ் and it will definitely ruin her reputation. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த மாதிரியான போட்டோஸ் ஆஃப் their professors வச்சிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா பிரச்சனையில தாங்க முடியும். and அது செய்யவும் கூடாது. உங்களுக்கு புரிஞ்சா சரி. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா RS மனோகர் அவரோட தப்ப உணர்ந்துடுறாரு. அவரு ஸ்ரீவித்யாவை போட்டு அடிக்கவும் செய்யறாரு. அதை தடுத்து நிறுத்தி ஜெய்சங்கர் அவருக்கு ஒரு பேரண்டிங் அட்வைஸ் கொடுக்கிறாரு. உங்க குழந்தைகள் உங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வழிகாட்டியா எப்பவாவது என்னைக்காவது நீங்க நடந்துட்டு இருக்கீங்களா? VS ராகவன் கூட அவரோட தப்ப உணர்ந்துடுறாரு. அது மேஜர் சுந்தரராஜன் ஸ்டைல்ல இப்படி சொல்றாரு. அளவுக்கு மிஞ்சின அன்பு மட்டும் இல்ல, கண்டிப்பும் கூட சரியான பலனை கொடுக்கறது இல்லை.
எக்ஸ்ட்ரீம்ஸ் டு நாட் பே. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா எஸ், படம் ஒரு சுபமான முடிவுக்கு வருது. லக்ஷ்மிக்கு ஜெய்சங்கருக்கும் கல்யாணம் நடக்குது. அவர் சட்டையில என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. அவர் 100% நல்லவர்னு யார் மார்க் போடுறாங்கன்னு பார்த்தா இப்பெல்லாம் வாத்தியாருக்கு நான் தான் மார்க் போடுறோம். with that இந்த எபிசோடோட கடைசி செக்ஷனான பொக்கேஸ் அண்ட் பிரிக் பேட்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். அம்மாக்கள் யூஸ்வலா இந்த மாதிரி ஜோக் சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ரொம்ப கிழிச்சிட்டாரு, அவனை போய் சொல்ல போயிட்டாரு. டேய், இவர் படிக்கும்போது 35 மார்க்க தாண்டதே இல்லையாம்டா. ஆனா இந்த ஜோக்ஸோட இம்பாக்ட் இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவன் முன்னால சொல்லிட்டு இல்ல, இனி எதையுமே அவனை அதட்டி கேட்க முடியாத நானு. பார்வதி, சின்னவங்க முன்னால எப்படி பேசணுங்கிறத முதல்ல நீ கத்துக்க. பெத்த குழந்தைகளை எப்படி வளர்க்கணுங்கிறது வாழ்க்கையில பெரிய பரீட்சைமா. பெத்தவங்க அதுலதான் 100க்கு 100 வாங்கணும். இந்த விஷயத்த சொன்னதுக்காக இந்த படத்துக்கு ஒரு பொக்கே. Thank you. ஜெய்சங்கர் மேல ஃபர்ஸ்ட் அலிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் லக்ஷ்மி ஜெய்சங்கரை பார்க்க வராங்க. அப்ப லக்ஷ்மிக்கு ஜெய்சங்கர் மேல இருக்க நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையலங்கிறத இந்த ஒரு பியூட்டிஃபுல் சீன் மூலமா சொல்லியிருக்காங்க. அதுக்காக இந்த படத்துக்கு இன்னொரு ஒரு பொக்கே. அவர் என்ன பத்தி என்னமா நினைக்கிறாரு? மாப்பிளைக்கு வெள்ளை கலர் தான் பிடிக்கும். ஏன்னா வெள்ள தூய்மையை குறிக்குது. மாப்பிள்ளை மனசு அப்படி, அவர் குணம் அப்படி. அவருக்கு பிடிக்குதான ஒரு வார்த்தை கேட்டுட்டு வாங்கன்னு என்கிட்ட சொன்னாரு. அவர் இதெல்லாம் நம்பவே இல்லையா? வெள்ளையில சுட்டச்சு அழுக்கா போயிடுமேப்பான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, ஒரு தடவை தலைவுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியா போயிடுமா, என்ன இருந்தாலும் வெள்ளதான். மாப்பிள்ளை மனசு எப்படின்னு எனக்கு தெரியுமா, நீ எதுக்கும் அவர் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வான்னு என்கிட்ட சொன்னாரு. லட்சுமி, வெள்ளையிலேயே சுட்டச்சிடலாமா? ஸ்ரீவித்யா தன் மேலையோட பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை சொன்னதுக்கு அப்புறமும் ஜெய்சங்கர் அவங்க கிட்ட ஒரு நல்ல டீச்சரா தான் நடந்துக்கிறாரு. அது ரொம்ப சிம்பிளா இந்த சீன்ல காட்டியிருக்காங்க. அதுக்காக another bouquet. இப்படிப்பட்ட ஒரு அபாண்டத்தை எம்எல்ஏ சுபத்ராமா நகத்து கிடைக்காத பேட் மேனர்ஸ். இந்த ரெண்டு போலீஸ் ஆபீசர்ஸும் இன்வெஸ்டிகேட் பண்றப்ப ஜெய்சங்கர் கெட்டவன்ற கண்ணோட்டத்திலேயே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா அவரோட நிஜமான கேரக்டர் எப்படின்ட்டு இந்த ஒரு சின்ன சீன்ல காட்டியிருக்காங்க. அதுக்காக yet another bouquet. இந்த மாதிரி கேலண்டர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஏர் இந்தியா கம்பெனில தான் போட்டுருக்காங்க. இப்படியும் போடுறாங்க. இப்படியும் போடுறாங்க. அப்ப நாங்க வரோம். இப்படி பொக்கேஸா வாங்கி தள்ளுற இந்த படத்துல வைஜிஎன் கேரக்டரை மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாம். வைஜி மகேந்திரன் ஸ்ரீவித்யாவோட அண்ணனா வராரு. ஸ்ரீவித்யா ஜெய்சங்கர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னதுக்கு அப்புறமும் வைஜி மகேந்திரன் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஜெய்சங்கருக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம தான் எழுதின லவ் லெட்டர்னால ஜெய்சங்கருக்கு இத்தனை பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் குவைட்டா இருக்காரு. ஆனாலும் ஜெய்சங்கருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ இது என்ன ஒரு கேரக்டர்னு உங்களுக்கு புரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல வச்சிருக்கிறதுனால இந்த படத்துக்கு ஒரே ஒரு பிரிக் பேட். வித் தட் இந்த எபிசோடோட முடிவுக்கு வந்துட்டோம். இந்த படத்தை பற்றி நான் இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்றவங்க தயவு செஞ்சு இந்த படத்தை போய் பாருங்க. பிகாஸ் இட் இஸ் a must watch. It is a beautiful film. இந்த படம் ரிலீஸ் ஆனப்பவே தியேட்டர்ல நான் விசில் அடிச்சு பார்த்தேன்னு சொன்ன உங்ககிட்ட எல்லாம் கேட்குற கேள்வி, பார்த்த ஞாபகம் இல்லையோ? அப்படி ஞாபகம் இல்லைன்னா போய் பாருங்க. ஞாபகம் இருந்தாலும் திருப்பியும் பாருங்க. இட் இஸ் a wonderful movie. இதே மாதிரி அடுத்த எபிசோட் ஒரு செம்மையான கிளாசிக் மூவியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye bye from Priya. நீங்களாம் வீட்டுக்கு போலாம்.